ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற நியூஸ் டாக்கிஸ் யூடியூப் சேனல் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வார ராசி பலன். இந்த வாரம் ஒரு சிறப்பான அமைப்பாக இயற்கை சுபகிரகங்களில் முதன்மையான குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெறாருங்க. இது அனைத்து ராசிகளுக்கும் நல்லது, உலகத்துக்கே நல்லது. ஆன்மீக அமைப்பு செழிக்கும். இறைவனுக்கு எதிராக உள்ள கருத்துக்கள் வலுவிழந்து போகும். இது பொதுவான கணக்குங்க. இப்ப நம்ம வார ராசி பலனை பார்ப்போம். வார ராசி பலன்ல கண்டிப்பா சொல்லணும், 90% பேருக்கு இது சரியாக இருக்கும். ஏற்கனவே இது பற்றி ரொம்ப விளக்கியிருக்கேன். அதனால இதை மேலோட்டமா சொல்லிக்கலாம். 90% பேர்களுக்கு இந்த வார ராசி பலன் கோச்சாரத்துல கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அதுதான் பலன் கொடுக்கும். நீங்க உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உள்ள பலன்கள் சந்திரனுடைய நகர்வுகளை வச்சு தான் நம்ம பலன் எடுக்கிறோம். ஜூன் 1ஆம் தேதி ஒரு பலனாகவும், 2, 3ஆம் தேதி ஒரு பலனாகவும், 4, 5, 6 தேதிகளில் ஒரு பலனாகவும், 7ஆம் தேதி ஒரு பலனாகவும் சொல்கிறோம். 4 தான் பிரித்து சொல்கிறோம். சந்திரனுடைய 2 நாளைக்கு இருக்கா அவர் ஒரு சுமார் 2 நாள் அப்படி வச்சுக்கோங்களேன், அப்படியே நகர்ந்து போவார்ல. அப்போ சந்திரனுடைய அமைப்பை வச்சு தான் நம்ம கோல்சாரம் சொல்கிறோம். இந்த வாரம் ஒரு சிறப்பம்சமாக புதனும் சுக்கிரனும் ஒரு இடத்துல சேர்ந்திருக்காங்க. குரு பகவான் கடகத்துல உச்சம் பெறாரு. இந்த அமைப்புல 12 ராசிகளுக்கு நான் சொல்ல போறேன். இப்ப மேச ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப மேச ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம். கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும உள்ள கோட்பாடின்படி தான் கோச்சாரத்திலையும் பலன் சொல்லணும், தனிப்பட்ட முறையிலும் பலன் சொல்லணும். அதுலதான் பலன் இருக்கு. 1ஆம் தேதி சந்திராஷ்டமம் முடிய போகுது. அப்போ பௌர்ணமி நிலையில தான் இருக்காரு. விருச்சிகத்துல நீசம்தான். அமாவாசைனா தோஷம், பௌர்ணமினா ஒளி வருதுன்னு அர்த்தம். பெரிய கெடுதல் பண்ணாது. சந்திராஷ்டமம் முடிய போற நேரத்துல பெரிய கெடுதல் பண்ணாது. ஒரு முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு விட்டா அடுத்து செய்யவே முடியாதுங்கிற அமைப்பை நான் அடிக்கடி சொல்றது போல சுபஹோரைகளை வச்சு நம்ம முடிச்சுக்கலாம். அதனுடைய நீட்சிகள், அதனுடைய தொடர்ச்சிகளை 9ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது தோது பார்த்து நம்ம அதை பண்ணிக்கலாம். மனம் வழியாத்தான் எல்லா நிகழ்வும் நடக்குது. சந்திரன் வழியாக, சந்திர மனசு ஒளிநிலையா இருக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்புறம் 2, 3 தேதிகள்ல 9ஆம் இடத்துக்கு வராருங்க. 9ஆம் இடத்துக்கு அங்கே சந்திரன் எதிர்த்தாப்புல புதன் சுக்கிரன் அப்படிங்கிற 2 ஒளி கிரகம். சுபக்கிரகங்கள்ல சுக்கிரன் குருவுக்கு அடுத்த சுபர், புதன் அதுக்கு அடுத்தவர். அப்ப 2 கிரகங்கள் சேரும்போது அந்த ஒளி கூடும். பௌர்ணமி வேற இங்கே இருக்குது. அப்ப என்ன சொல்லலாம், ஜூன் 2, 3 தேதிகளில் பாக்கியங்கள் எல்லாமே பாக்கியம் பொதுவாக அடங்கிருமே. என்னென்ன உங்களுக்கு தேவையோ, நமக்கே நாம பாக்கியம். நோய் இல்லாமல் இருந்தால், ஒரு நல்ல உழைப்பு இருந்தால் நம்மளே பாக்கியம். அதே மாதிரி தந்தையார் பாக்கியம், தாய் பாக்கியம், மனைவி பாக்கியம், குழந்தைகள் எல்லாமே பாக்கியம். அப்போ நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். 2, 3 நாள்ல ஒரு சிறப்பான அமைப்பு. இந்த வாரம் இதைத்தான் நம்ம சொல்லணும். ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு. அப்போ 2, 3 தேதிகளில் அந்த சுக்கிரன் சந்திரனுடைய பார்வையில அப்ப 3 சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளுது 9ஆம் இடத்துல, பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 தேதிகள்ல 10ஆம் இடத்துக்கு சந்திரன் வராருங்க. உச்ச குரு பார்வை. அப்ப அந்த தொழில் அமைப்புல சிறு தொழில் புரிகிறவங்க கூட இது வரைக்கும் உங்களுடைய தசாபுத்தி படி சிறு தொழில் ஒரு 10,000 முதலீட போட்டு செய்யற தொழில் செஞ்சா கூட இது வரைக்கும் நல்லால. இப்ப குரு பார்வை பெறப்படும் பொழுது பௌர்ணமி சந்திர வேற, குரு பார்வையும் விழுகும். அற்புதமா இருக்கும். இது வரைக்கும் இப்போ தொழிலே செய்யலையா, செய்ய ஆரம்பிங்க. செய்கிற சிறு தொழில கூட இன்னொரு இடத்துல ஒரு 2, 3 இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். இது 90% பேருக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல உண்மையான விஷயம். அப்புறம் 7ஆம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த நிலையில உங்களுக்கு ஒளி குறையாத அமைப்புல தான் இருக்காரு, 11ஆம் இடம். அப்ப இந்த தொழில் அமைப்புல அந்த லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இந்த வாரம் முழுவதும். இப்ப சிறப்பு பலனை சொன்னோம்னா, மேசத்துக்கு யோகாதிபதி குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. தாய் சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே நல்லா இருக்கும். வீடு, கல்வி, வயசுக்கு தக்கன கல்வி, தன் சுகம் எல்லாமே அப்புறம் மாதமா இருக்க போது உச்ச அமைப்புல. அப்ப 8ஆம் இடத்த குரு வருஷம் பூரா பார்க்கும்பொழுது இந்த வாரம் தானே பார்ப்பாரு. ஆரோக்கியம் கூடும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். தொழில் அமைப்பு பார்க்கறதுனால இது வரைக்கும் தொழில் இல்லாதவங்க கூட தொழில் வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்க ஜாதகத்துல சத்து இல்லாத, தொழில் சத்து இல்லாம இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்ல வேலை அமையறது இல்லை.
எல்லாருக்குமே நல்ல தொழில் அமைகிறது இல்லை. ஆனால் இப்போ ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது இந்த வாரம் அதுக்கு தொடக்கமாக இருக்கும். 12ல் சனி, விரைய சனி, வீண் விரயங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு சொல்லலாம். இப்போ உச்சகுரு பார்க்கும் பொழுது சுபவிரயமாக மாறும் அப்படிங்கிறது இந்த வாரம் பாக்கியமான அமைப்புகள் மேசராசி அன்பர்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். பாக்கியமே எல்லாம் தாங்க. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்குங்கிறத வாரப்பலன் அமைப்பா நான் சொல்றேன். 1ஆம் தேதி சந்திரன் 7ஆம் இடத்துல வர்றார் பௌர்ணமியா. பௌர்ணமி அமைப்புல இருக்கும் பொழுது நம்ம உத்வேகமா இருப்போம், குடும்பத்துல சந்தோஷம், ஒளிதான ஜோதிடம். இங்க விருச்சிகத்துல நீசம்னு நம்ம எடுக்கக்கூடாது. விருச்சிகத்துல சந்திரன் ஒளி நிலையா இருக்காரு, பௌர்ணமி நிலையில இருக்கும் பொழுது அதை நீசம்னு நம்ம எடுக்கக்கூடாதுங்க. 7ஆம் இடத்துல நல்ல ஒரு அமைப்பா இருக்காரு. அப்ப திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, ஏன்னா உச்சகுரு மாறி இருக்காருல்ல, திருமணம் எடுக்கக்கூடிய அமைப்பு, திருமணத்துல பிரச்சனை இருந்தா அது தீரக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி ஒற்றுமைகள் எல்லாமே சிறக்கும். இப்போ 7ஆம் இடத்துல இதுவரைக்கும் புரிதல் இல்லாமல் இருந்தா இது இனிய தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாங்க. அப்புறம் 2-3 தேதியில சந்திராசிரமம் வருது. சரி, சந்திராசிரமம் எல்லாருக்கும் பாதிக்குமா? இந்த வாரம் 2-3 வெளிச்சப்படுதுன்னு சொன்னேன். ரிஷபத்துக்கு 8ஆம் இடமாகுது. திடீர்னு அதிர்ஷ்டம்னு எடுக்கலாமே. நீங்க ஒருத்தட்ட உதவி கேட்டிருக்கீங்க, நீங்க கேட்டதை காட்டிலும் இதை கேட்டுக்கலாமோ அப்படிங்கிற அமைப்புல கேட்டதை காட்டிலும் சிறப்பானது உங்களுக்கு அமைப்புன்னு அர்த்தம். வெளியூர் தொடர்புகள், வெளிநாட்டு தொடர்புகள், உங்க ஜாதகத்துக்கான வெளி மாநில தொடர்புகள், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே ஏற்படும். ஆனாலும் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்துல நம்ம அக்செப்ட் பண்றதுக்கு தடைகளை கொடுப்பார். அந்த தடைகள் கண்டிப்பா நீங்கிரும். இந்த இடத்துல உச்சகுரு வீட்டுல சந்திரன் வராருன்னு கணக்கெடுக்கணும், கெப்பாசிட்டர். அப்ப சந்திராசிரமம் பெரிய கெடுதல் பண்ணாது. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புல நல்ல ஓரையை பயன்படுத்திக்கணும்னு எப்பவும் போல சொல்லுவேன். அடுத்து 4, 5, 6 தேதிகள்ல 9ஆம் இடத்துல சந்திரன் வராரு. 9ஆம் இடத்துல குருவோட பார்வையும் கிடைக்குது. ஏற்கனவே ரிஷபராசிக்கு 3ல் உச்சகுரு உங்களோட முயற்சியை துரிதப்படுத்துறாரு, உங்க நம்பிக்கையை அதிகப்படுத்துறாரு. அப்படியே 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மனவாழ்வு நல்லா இருக்கும். இனிமேல் திருமண தடைகள் இதுல இருந்து ஜூன்ல இருந்து நீங்களும் எடுத்துக்கலாம். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 7ஆம் இடம் போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நம்மளுடைய கூட்டுத்தொழில் சிறக்கும்னு எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி எல்லாரும் கூட்டுத்தொழில் இல்லை. அப்ப இதை சொல்றேன்னா கூட்டுத்தொழில் இருக்கிறவங்களுக்கு அதை நீங்க அந்த பலனை எடுத்துக்கிறணும். உங்க ஜாதகம் நான் பார்க்கல இல்லை, அந்த அமைப்பில் எடுத்துக்கிறணும். இப்போ 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது தந்தை வழி சொத்துக்கள் இது வரைக்கும் வரலையா, கிடைக்கும். சரி, அப்பா நம்மளை கண்டுக்கவே மாட்டுறாரு, மற்றவங்களை தான் பார்த்துக்கிறாரு, நம்மளை மட்டும் பார்க்க மாட்டுறாருன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னையிலிருந்து நீங்க நினைக்கிறது நடக்கும். கோவில் திருப்பணிகள் செய்யலாம், பாக்கியங்கள் எல்லாமே சிறக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ 11 சனி சுபத்தன்மை இல்லாத சனியா இருந்தாரு. லாபங்கள் கிடைச்சும் கிடைக்காத அமைப்புங்க. 1 வருஷம் இருப்பாரு. இந்த வாரம் தானே அது. அப்ப 11 உச்ச குரு பார்க்கும் பொழுது லாபம் ரெட்டிப்பாகும். கண்டிப்பா 7ஆம் தேதி வார கடைசியில் லாபங்கள் ரெட்டிப்பாகும். சனி தடை இங்க செய்ய மாட்டார். சனி முழு பவகிரகம். சுபக்கிரகங்கள் பார்த்தால் அவர் நன்மை செய்வார், இல்லாத பட்சத்தில் நன்மை செய்யவே மாட்டாருங்க. சனி கொடுத்தா அவர் எவ்வளவு தடுப்பார், அதெல்லாம் வெற்று பேச்சு. அதெல்லாம் விஷயமே இல்லை. எல்லா கிரகமும் கொடுக்கும், எல்லா கிரகமும் கெடுக்கும், இப்படி எடுத்துக்கிறணும். அப்ப குரு பகவான் பார்க்கும்போது மூத்த சோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், லாபங்கள் மிகுதியாக கிடைக்கும், பொருளாதார அமைப்புல. அப்ப 3ஆம் இடத்துல குரு வரும் பொழுது 1 வருஷ காலம் இருப்பார். இந்த வாரம் அதுதானே முயற்சிகள் படிக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிடலாம். இந்த வாரம் உங்களுக்கு முயற்சியோட பாக்கியங்களும் லாபங்களும் கிடைக்கும்னு முத்தாய்ப்பா சொல்லிடலாம். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை பலன்கள். இப்ப ராசியில புதன் சுக்கிரன், அதாவது ராசி அதிபதி எங்கே இருக்காரு, கூட சுக்கிரனுங்கிற ஒளி இருக்கிறதுனால நீங்க ஃப்ரெஷ் ஆவீங்கன்னு சொல்லிடலாம். இந்த வார அமைப்புல 1ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு வருது. 6ஆம் இடத்துல பௌர்ணமி. இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க வேலை இருக்கு பாருங்களேன், உங்க ஜாதகப்படி பெரிய வேலையா சிறிய வேலைங்கிறது உங்க ஜாதகம் சொல்லும் ரகசியம். அப்ப வேலை அமைப்புல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும், ஒளிதான் சொல்லிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வேலை சார்ந்த விஷயங்கள், புது வேலை கிடைக்கிறது, இன்னொரு வேலைக்கு நம்ம போற எண்ணங்கள் எல்லாமே உருவாகும். பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நல்ல எண்ணங்களுங்க. மைனஸ்ங்கிறது என்ன, ஒளி இழப்பு, இருள் நம்மளுக்கு எடுக்க போதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நல்லதும் கெட்டதும் கலந்துட்டா நார்மலா இருக்கும்னு எடுத்துக்கிறணும். இதுதான் தத்துவம். அடுத்து பாத்தீங்கன்னா 2-3 தேதி இல்லை
7ஆம் இடத்துக்கு வருவார். இந்த வாரம் வந்து 2-3 தேதி தான் எல்லாருக்கும் விசேஷம் சொன்னேன். உங்களுக்கு 7ஆம் இடமா அமையுது. அப்ப நீங்க ஃப்ரெஷ் ஆவீங்க. உங்களுக்கு எதிராக நம்ம வந்து ராசி, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய குடும்பமே தானே. குடும்பம், நண்பர்கள், போகக்கூடிய இடம், அன்றைய இடை சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பயனுள்ளவராக இருப்பாங்க. அப்போ குடும்பத்தில் நிம்மதியும் எடுத்துக்கலாமே. 7ஆம் இடம் வருதா? கூட்டு தொழிலில் பண்ணிக்கிட்டு பின்னடைவு இருக்கா? இருக்கு. நண்பர்கள்ட்ட உதவி கேட்டு கிடைக்கலையா? கிடைக்கும். உற்றார்கள்ட்ட ஒரு உதவிகளை கேட்டு கிடைக்கலையா? கிடைக்கும். அவங்க நமக்கு சாதகமா இருப்பாங்க. 2ஆம் இடத்துல இந்த வாரம் 2ஆம் தேதி இந்த வாரமே குரு பகவான் வராரு. குடும்பத்துல சுபிச்சம், திருமணம் சொல்லிடலாம். சரி, உடனே இந்த வாரத்துல எல்லாமே முடிஞ்சிருமா? இல்ல. தொடக்கம், எண்ணங்கள், செயல்கள். ஏற்கனவே பேசி வச்சிருந்தீங்கன்னா இப்ப மனம் முடிக்கிற அமைப்புகள் வரும். முகூர்த்தம் பார்த்து வருமான அமைப்பு கூடும். இப்படிலாம் நம்ம கண்டிப்பா சொல்லிடலாம். அடுத்து 6ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமியா இருக்காரு. குரு பார்வை, நிச்சயம் ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லிடலாம். 7ஆம் இடத்துல வந்து உச்ச குரு வீட்டுல சந்திரன் வராரு. சுக்கிரனுடைய தொடர்பு இருக்கு. அப்ப வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்க போறோம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். குடும்பத்துல ஒற்றுமை, சந்தோஷம், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது எல்லாமே நடக்கும். உறுதியா கிரகங்களோட அமைப்பு. அடுத்து 4, 5, 6 தேதிகள்ல எல்லாருக்கும் போல சந்திராசிரமம். 8ஆம் இடத்துல சந்திரன் வராரு. பௌர்ணமியிலேருந்து அப்பதான் விலகுறாரு. ஒளி குறையல. பௌர்ணமி முடிஞ்சு அமாவாசைக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஒளி குறையிற அமைப்பு அவருக்கு பீடிக்கும். 8ஆம் இடத்துல இருந்து குருவுடைய உச்சகுருவுடைய பார்வை கிடைக்குது. அப்ப சந்திராசிரமம் பெரிய கெடுதல் பண்ணாது. சுப சந்திராசிரமம் வரும். நல்ல எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதுல நம்ம யோசிச்சு லேசா திறற மாதிரி இருக்கும். அப்புறம் சக்சஸ் ஆயிரும். அப்போ அவசியம் செஞ்சே ஆகணும். இன்னைக்கு விட்டோம்னா அவரை பார்க்க முடியாது அப்படிங்கிற அமைப்புல நீங்க வந்து சுபகோரையை பயன்படுத்தி முடிவெடுத்துக்கலாம். இன்னைக்கு இல்லாட்டாலும் இந்த வாரத்தில் எப்போ நாள் செய்யணும்னா கண்டிப்பா செய்ய வேணாம். கிரகங்கள் வந்து உண்மையை தான் சொல்லும். இப்போ 9ஆம் இடத்துக்கு வரும் பொழுது சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்துக்கு வரும். 7ஆம் தேதி வந்து 9ஆம் இடத்துக்கு வரும். அப்போ நீங்க அந்த நிகழ்ச்சியில பார்த்துக்கலாம். அப்போ ஒரு வருஷம் பூரா குரு 2ல இருக்காரு. வாரம் அதுல தானே நடக்கும். இந்த வாரம் வருமானத்திலும் குறையே இருக்காது. கண்டிப்பா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எதிரில் உள்ளவங்க அனைவருமே உங்களுக்கு உதவிகரமா இருப்பா. வீட்டுல சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஒரு முக்கிய திருப்பமா உங்க ராசியிலே குரு வராருங்க. உச்சமா வராருங்க. பாக்கியாதிபதி உச்சமா வராரு. சென்மகுரு சிறைவாசம் அப்படிலாம் சொல்றாங்க. ஜென்மத்துல சனி வரும்பொழுது சிறைவாசம் சொல்லலாம். ஆனாலும் ஜென்மத்துல சனி வந்தா கூட சிறைவாசம் எல்லாத்துக்கும் வராது. சரியா? இந்த அமைப்புல ராசியில குரு வர்றது மிகப்பெரிய அமைப்பு. நீங்க பலமாகறீங்க. கடகராசி அன்பர்கள் எல்லாருமே பலம்னு சொல்ல முடியாது. ஆனா 90% பேர் நிச்சயம் பலமாகன்னு உறுதியா சொல்லிடலாம். இப்ப 1ஆம் தேதி சந்திரன் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப இதுல என்ன அமைப்பு பாருங்களேன். ராசி அதிபதி 5ல வராரு. நீசம் இல்ல. விருச்சிகத்துல பௌர்ணமி. குருவும் பாக்குறாருங்க. அப்ப வார தொடக்கமே அமர்க்களமா இருக்கும். உங்க சிந்தனை நல்லா வேலை செய்யும். வேலை செய்யற இடத்துல, சிறு தொழில் பண்ற இடத்துல, பிள்ளைகள்னால அனைத்துமே சந்தோஷம். 5ஆம் இடம் நமக்கு பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்ட ஸ்தானம். வார தொடக்கமே மிக அமர்க்களமாக உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்த தேதி பார்த்தீங்கன்னா 2-3 தேதிகள்ல 6ஆம் இடத்துக்கு வரும். உச்சகுரு வீட்டுல சுக்கிரனுடைய பார்வை, புதனுடைய பார்வை. சந்திரன் இருக்காரு. ஒளி நிலைதான். ஒளி குறையில அமாவாசைக்கு அடுத்த நாள் தான். வேலையும் சிறக்கும். வேலையில ஒரு நல்ல அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். தாய்மாமன் அனுகூலங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 4, 5, 6 தேதிகள்ல 7ஆம் இடத்துல சந்திரன் வராரு. பௌர்ணமியிலிருந்து அப்பத்தான் விலகிறாரு. ஒளி குறையாது. அமாவாசை நெருக்கத்துலதான் ஒளி குறையும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அமைப்பை குரு உச்ச குரு பார்க்கறதுனால பௌர்ணமி மாதிரியே நம்ம நினைச்சுக்கலாம். இப்ப 7ஆம் இடம் மன வாழ்க்கை சிறக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நடக்கும். மனைவி சந்தோஷங்கள், குடும்ப சந்தோஷம்னு சொல்லிடலாம். மொத்தத்துல மிகச்சிறப்பாக இருக்கும். வார கடைசி தான் சந்தோஷம். 7ஆம் தேதி பௌர்ணமி வந்து நீங்க நிலையில அமாவாசை ஆகல. அப்ப இந்த இடத்துல வந்து கடகராசிக்காரவங்களுக்கு என்ன சொல்லுவேன், சந்திரன் வந்து ஒளி குறைஞ்சிருக்காரு. சுபர் பார்வை எதுவும் இல்லை. நீங்க சந்திரனே உங்க ராசி ஆகுது. அதனால கண்டிப்பா முடிவுகளை நீங்க தள்ளித்தான் போடணும். எல்லாத்துக்கும் சொல்லணும், உங்களுக்கு சொல்லணும். மிக அவசியமான முடிவு அப்படின்னா நல்ல ஹோரை பார்த்து செய்யணும். அவ்வளவுதான் விஷயங்க. இப்ப ராசியில குரு வர்றது ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்கும். இந்த வாரமும் மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள்.
சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. எடுத்தோடனே சொல்லிடலாம், உங்களுடைய அஷ்டம சனி செயல் இழந்து போக போகுது. சனி வந்து இருளான கிரகம், வெற்று ஊடகம் சொல்லலாம். அங்கே குருவான ஒளியை நிரப்பும் போது ஜென்மச்சனி ஒருத்தரவங்களுக்கு குறையும். வீட்டில் 2ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது குடும்பத்தில் கழகத்தை ஏற்படுத்துவார். பல கணக்குகள் இருக்கு. அப்போ அந்த கழகமும் இனிமேல் நடக்காதுன்னு ஆரம்பிக்கிறேன். அப்போ உச்சகுரு 12ஆம் இடத்துக்கு வர நல்ல தூக்கம் இருக்கும். நல்ல தூக்கம்னா எல்லாமே நிறைவு பெற்றால் தூக்கம் வரப்போகுது. நோய் இருந்தாலும் நோய் தீர்ந்தால் தூக்கம் வரும். செலவு செய்ய பணம் வரும். வெளிநாட்டு அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் ஜாதகப்படி. இப்போ வார பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு பௌர்ணமி நிலையில் இருக்கக்கூடிய சந்திரன் விருச்சிகத்தில் நீசம் எடுக்கக்கூடாது. பௌர்ணமியில் இருக்கிற சந்திரனை குரு பார்க்குறாரு. வாகனத்தை புதுப்பித்தல். வாகனம் ரொம்ப நாள் நம்ம பஸ்ஸிலேயே போகிறோமே, நம்ம வாடிக்கையாளரை சந்திக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வாகனம் வாங்குற பிராப்தம். எண்ணங்கள் வரும், எண்ணங்கள் செயல்கள். ஒரு வாரத்தில் எல்லாம் நடக்காது. எண்ணங்கள் கொடுக்கும், கிரகங்கள் கொடுத்தே ஆகும். தாயாருடைய அன்பு, தாயாருக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு உதவி செய்கிறது அல்லது அவங்கள்ட்ட நம்ம உதவி வாங்குறது எல்லாமே நடக்கும். கல்வி சிறக்கும். மந்தமாக இருக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த குரு உச்சமாக 1 வருஷம் இருக்கும் பொழுது சந்திரன் 4ஆம் இடத்துல வரும்போது பூராமே மாதம் ஒரு முறை வரத்தானே செய்வார். அப்போ உங்கள் தசாபுத்தியும் நல்ல அமைப்பில் இருக்கும்போது இந்த குருபவனுடைய அந்த ஒளிகள் கிடைக்கும் பொழுது நல்லாவே இருக்க போகுது கல்வியில் அப்படி சொல்லிடலாம். 5ஆம் இடத்துக்கு வராரு 2-3 தேதிகளில். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். சந்திரன் பௌர்ணமி தான் இருக்காரு. ஏத்தாப்புல சுக்கிரன் புதன் இருக்கு. அப்போ 5ஆம் இடம் உங்கள் புத்தி நல்லா வேலை செய்யும். நம்ம எவ்வளோதான் திறமையாக இருந்தாலும் புத்தி மாறுபட்டு வேற அந்த சிந்தனைகள் வந்து வேற பக்கம் போச்சுன்னா வெற்றி பெறாதில்ல. இப்போ சிந்தனை உங்களுக்கு வேலை செய்யும். பிள்ளைகளுடைய ஆதரவு அன்புகள் கிடைக்கும். நம்ம பேச்சாப்பு கேட்பாங்க. அப்படி நம்ம எப்படா இருக்கும், நிம்மதி இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை செல்லலாம் அப்படின்னு ஒரு கணக்குங்க. அப்போ அந்த 6ஆம் இடத்துக்கு வரும் பொழுது 4, 5, 6 இந்த தேதிகளில் 6ஆம் இடத்துக்கு உச்ச ஒரு பார்வை. வேலை அமைப்புகள், அடுத்தவற்றை கேட்டிருந்த பணம் வரும். அடுத்தவற்றை உதவிக்காக கேட்ட பணம் நிச்சயம் வரும். நிச்சயம் வரும். ஏன் சொல்றேன்னா குரு பார்வை இருக்கு. குரு பார்வை தான் உச்சமா பார்க்குறாரு. பௌர்ணமி வேற நிச்சயம் கிடைக்கும். இந்த நாள் கிடைக்கும். எப்போ கிடைக்க போகுது அப்படிங்கிற அமைப்பு. வார கடைசியில் 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்துல சந்திரன் ரொம்ப ஒளி குறையில, குடும்ப ஒற்றுமைகள் இருக்கும். நல்ல ஒரு அங்கே இருக்கிற சந்திரன் ராசியை பார்ப்பாரு. ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். இந்த வருஷம் அஷ்டம சனி. இதில் ஒரு கிஃப்ட் எப்படின்னா, சனி இருக்கக்கூடிய காலம் வந்து 2027 வரைக்கும் இருப்பார் நிச்சயம். குரு அது வரைக்கும் இருப்பார். சில நிலைகளில் அஷ்டமச்சனியை சுபப்படுத்திட்டு அப்படியே விளக்கிடுவார். பாதி காலம் அப்படி வரும். கால்வாசி பாதி காலம் கிரக சுழற்சிகள் அப்படி வரும். ஆனால் இந்த வட்டம் எக்ஸாக்டா 1 வருஷம் இருக்கிறதுனால அஷ்டமச்சனி இனிமேல் உங்களுக்கு துன்பம் தூரம் இல்லை. இந்த வாரம் அதனுடைய தொடக்கமாக இருக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு வாரத்து வழக்கமே லாபம், எங்கும் லாபம், எதிலும் லாபம் சொல்றோம்ல, 1 வருஷ காலம் இருக்கும். இது தொடக்கமாக இருக்கும். 1ஆம் தேதி குரு பயிற்சி வரப்போகுதுல. உச்ச குரு 11ஆம் இடம். மூத்தவங்கள சகோதரங்க லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கே லாபம் செய்கிற அமைப்புல லாபம் கிடைக்கும். 11ஆம் இடம்னா நல்ல ஒரு அமைப்பு. வெற்றி தரும். வெற்றி ஸ்தானம். வழக்கு வெற்றி தரும். நோய் தீரும். எல்லாமே சொல்லிடலாங்க. உங்க ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கோ அது தீரும். கண்டிப்பா கெட்டவை தீரும். 11ஆம் இடம். இப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு வர்றாரு சந்திரன். சகோதர அமைப்பில் உங்களுக்கு ஒரு லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. ஏன்னா உச்ச குருவுடைய பார்வை, ஒளிச்சந்திரன், ஒளிகள் அதிகமாகும் போது அந்த அந்த பலன் வந்து சிறப்பாக நடக்கும். சீக்கிரமே நடக்கும்னு அர்த்தம். முயற்சி பலிக்கும். அந்த குடும்ப சந்தோஷங்கள் இருக்கும். முயற்சிகள் நகை நட்டு அளவில் இருந்தால் திருப்புவீங்க. உங்கள் ஜாதக அமைப்புப்படி. எல்லாரும் கிடையாது. நகைகள் சேர்க்கையும் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும். சரியா? 2-3 தேதிகளில் 4ஆம் இடத்துக்கு வருது. இந்த 2-3 தேதிகள் வந்து சிறப்பாக இருக்கும். எல்லாருக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு 4ஆம் இடம் ஆகுது. கல்வி விஷயங்கள், தாயார் விஷயம், வாகன விஷயங்கள், தன் சுகம் எல்லாமே சிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்த 5ஆம் இடத்துல குரு பார்வை வருது. குழந்தைகள் நன்மை. உங்கள் சிந்தனை நல்லா இருக்கும். நம்ம புத்தி வழியாக நன்மை நடக்கும். அதிர்ஷ்டம் செயல்படும் அப்படின்னு சொல்லிடலாம். வார கடைசி 7ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு வருதுங்க. வேலை அமைப்பும் சந்திரன் ஒளி குறையல. அப்போ நல்ல அமைப்பும் வருதுங்க. இப்போ என்ன குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு சனி முழு பாவகிரகம். சனி எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரை. ஆனால் இருக்கணும். ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, அவ்வளோ கெடுதல் கிரகம் அது.
திருமண தடை பண்றது, குடிக்க வைக்கிறது, வேகமா ஓடுறவனை சட்டக்காலை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சனி செய்வார். அப்ப 7ஆம் இடத்துல கண்டக சனியா இருந்தார். கண்டக சனி என்ன? குடும்பத்துல ஒற்றுமையை குலைக்கும், உங்களை பலவீனப்படுத்தும், எல்லாமே சனி பலவீனப்படுத்துறது. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நம்ம கண்ணு நம்மளை குத்தாது, ஆனா சமயத்துல குத்தும், அதுதான் சனி. அப்படிங்கிற அமைப்புல இந்த குரு பார்க்கும் பொழுது குடும்ப ஒற்றுமை இன்மை குறையும், ஒற்றுமை ஏற்படும். நீங்க பலவீனமான இருக்கிறவங்க விழித்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஜூன் இந்த வாரத்துல இருந்து தொடங்குங்க. நல்ல ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு. அப்ப நீங்க உங்களுடைய விரலுக்கு தக்கன வீக்கம் மாறி உங்களுடைய திறனுக்கேற்ப தொழில் செய்றீங்கல்ல, அதுல நிச்சயம் லாபம் இருக்கும். அது இந்த வார தொடக்கமாவே அது இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? இப்ப இயற்கை சுபகங்களில் முதன்மை கிரகமான குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு. இதுவரை தொழில் அமைப்பே உங்க ஜாதகத்துல அடிப்படையில் இல்லாதவர்களுக்கு கூட தொழில் ஏற்படும், கண்டிப்பா ஏற்படும். சிறு தொழில் கூட புரிவீங்க. நல்ல ஒரு சிறப்பான முறையில் ஒரு வருஷம் இருக்கும். இந்த வாரம் அதுக்குள்ளதான் நடக்கும். அப்ப அதை நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். சந்திரன் அன்றாட நிலவரத்தோட சுமார் 2.25 நாளுக்கு ஒரு கட்டம் மாறிக்கிட்டு இருப்பாரு. 2ஆம் இடம் பௌர்ணமி சந்திரனா வராரு, உச்ச குரு பார்வையில். அப்ப கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும். இதுல முக்கியமா சொல்றது, சிறு வியாபாரிகள் கூட இந்த காலத்துல ஜனத்தொகை பெருகும் பொழுது எல்லாருமே கடை வைக்கிறோம். இப்போ ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கடை இருக்கும். 10 கடைக்கு வியாபாரம் ஓடுமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு மக்கள் இருக்கு. அப்ப கண்டிப்பா எல்லாரும் கொடுத்து வாங்குவாங்க, பாக்கி கொடுத்து வாங்கணும், அது வசூல் ஆகும். நெடுநாள் பாக்கிகள் ஒரு 10 வருஷம் அதுக்குள்ளதான். என்னோட சொந்தக்காரர்லாம் 10 வருஷம் பண்ற சிட்டை போட்டு வச்சிருப்பா. அதை கணக்கு பண்ணாலும் லட்சக்கணக்கில் ஒரு நாள் வராது, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. வட்டி வர்ற மாதிரி வரும். அப்போ வசூல் கண்டிப்பா நடக்கும். பேசி பிழைக்கக்கூடிய ஒரு சிறப்பா இருப்பீங்க. குடும்பத்துல சந்தோஷம். 2ஆம் இடம் வெளிச்சம்னா குடும்பத்துல சந்தோஷம். நம்ம வயசுக்கு தக்கன நமக்கே கல்யாணம், பிள்ளைகளுக்கு கல்யாணம், கல்யாணம் பண்ற பிராப்தங்கள், பேரக்குழந்தை இப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ராசிலையும் பாலகர்கள் இருப்பாங்க, இளைஞர்கள் வருவாங்க, நடுத்தர வயசு வயோதிகர்கள் இப்படி இருப்போம். அவங்களுக்கு எத்தனை பலன் சொல்லணும். அந்த அமைப்பில் 2ஆம் இடம் சிறப்பா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன், உச்ச ஒரு வீடு. அப்ப அந்த இடத்துல சுக்கிரனுடைய பார்வை. இப்ப 3 கிரகங்கள் டச் ஆகுதுல, 3ஆம் இடம் முயற்சி செலுத்தும், இல்லறம் சிறக்கும், திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவர்களுக்கு இன்று முதல் கன்ஃபார்ம் ஆகும், சகோதர ஒற்றுமை ஏற்படும். சரியா? இந்த மாதிரி அமைப்பை நம்ம கண்டிப்பா சொல்லிடலாம். நகை நட்டுகள் சேரும். அடுத்து 4ஆம் இடத்துல உச்ச குரு பார்வை. வாகனத்துல பழுது ஆகி போய் இது வரைக்கும் நம்ம பார்க்க முடியல, ஒரு 6 மாச காலம் உங்க தசாபத்தி அமைப்புப்படி இப்ப அதை வெளியில் எடுத்து தூசியை தட்டி ஒரு ரிப்பேர் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. புதிய வாகனம் வாங்குற அமைப்பு இருக்கும். தொழில் முறையில வாகனத்தை வச்சுதான் பிழைக்கணும். தொழில் முறையில வாகனத்தை பயன்படுத்துவீங்க. வாகனத்தையே தொழிலா வச்சுக்கிறது சிறப்பாகும். ஏன்னா உச்ச குருபார் ஆக்டிவேஷன் பண்றாரு. கண்டிப்பா சொல்லுங்க. தாயார் அன்பு, தாயாருக்கு நோய் தீர்தல், தாயார் ஆசி பெறுதல் இப்படிலாம் இருக்குங்க. அடுத்து வார கடைசியில் 5ஆம் இடத்துக்கு வருவார், அதிர்ஷ்டம் செயல்படும். ஆக 10ஆம் இடத்துல வரும் பொழுது வேலை தொழிலுக்கு இனி ஒரு வருஷ காலம் பஞ்சமே இருக்காது. நமக்கு தொழில் தான், வேலை தான் முக்கியம். அப்பதான் வருமானம் வரும். வருமானம் வந்து தான் குடும்பத்தை நடத்த முடியும். அந்த அமைப்புல தொழில் சிறப்பதற்கு இந்த வாரம் அடித்தளமா ஒரு ஆரம்பமாக இருக்கும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? வார தொடக்கமே 9ஆம் இடத்துல குரு. 9ங்கிறது பாக்கிய அமைப்புங்க. அப்ப விருச்சிக ராசிக்கு 2, 5 கூடியவர் வேற. குடும்பம், புத்திர பாக்கியம், அதிர்ஷ்டம். 9ஆம் இடமும் அதிர்ஷ்டம். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த வருஷம் உங்களுக்கு காத்திருக்குன்னு அர்த்தம். இந்த வாரமும் அதோடைய தொடக்கமா இருக்கும்னு முன்னுரையா சொல்லிடுறேன். ஜூன் 1ல இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் பலங்கள் சொல்றேன். வார தொடக்கமே ராசியில சந்திரன் வராது. நீசம்னு எடுக்கக்கூடாது, ஒளி தத்துவமா பாருங்க. உச்சக்குடைய பார்வை. அப்ப நீங்க மிகுதியாக பலம் பெறுகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த வார தொடக்கத்திலே மிகுதியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்ப 7ஆம் இடம் சந்திரன் பார்க்கும்ல, குடும்ப ஒற்றுமை கூடும். சகல விதத்திலும் நீங்க பலம். நம்ம சுவர் நன்றாக சித்திர வரைய முடியும் சொன்னதே இதுக்குதான். நம்மளே பலமா வரும் அப்படின்னு அர்த்தம். 2, 3 தேதிகள்ல குடும்பஸ்தானத்துக்கு ஒளிச்சந்திரன் உச்ச குருவோட வீட்டுல சுக்கிரனுடைய பார்வையில புதனுடைய பார்வையிலையும் இருக்குது. அப்ப பேசுற பேச்சுக்கள் உங்களுக்கு இனிமையா இருக்கும். பேசுற பேச்சை வச்சுதான் குடும்ப ஒற்றுமை, வியாபாரங்கள், தொழில் எல்லாமே அது சிறக்கும். கொடுத்து வாங்குற தொழில் ஒன்று, பணம் ஃபைனான்ஸ் பண்றீங்கல்ல சிறிய அளவுல தவணைக்கு கொடுக்குற மாதிரி அந்த அமைப்பு நல்லபடியா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷங்கள் கிடைக்கும். அது
ஒளி தத்துவம் தான். அதிகமான ஒளி, குறைந்த ஒளி, ஒளியே இல்லையா, இப்படி 3 பிரிவா நம்ம பார்க்கணும். அடுத்து 4, 5, 6 தேதிகள்ல 3ஆம் இடத்துல பௌர்ணமியிலிருந்து விலகி ஒளி குறையாத அமைப்புல சந்திரன் இருக்காரு. உச்சகுருவுடைய பார்வை, சகோதர ஒற்றுமை, நம்மளே ராசியும் பலமாகுது, 3ஆம் இடம். இந்த வாரம் ஒரு நல்ல தொடக்கமாகவே இருக்கும். இல்லறம் சிறக்கும், சகோதர ஒற்றுமைகள், விளையாட்டு அமைப்புல உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல பலம், தேகப்பயிற்சி தொழிலாக செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும். இது இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வார கடைசி 4ஆம் இடத்துல சந்திரன் வராரு. கல்வி, தாய், வாகனம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். உச்ச குருவுடைய பார்வை விருச்சிக ராசிக்கு ராசியிலே விழுகுது. அப்போ நீங்கள் பலமாக ஒரு வருஷ காலம் இருப்பீங்க. இந்த வாரம் அதானே, தொடர்ச்சியா ஒரு வருஷத்துல எத்தனை வாரம் இருக்கோ அந்த வாரம் பூராமே நீங்கள் பலமாக இருப்பீங்கன்னு சொல்லிடலாம். அடுத்த 3ஆம் இடம் நம்பிக்கை, நம்ம முயற்சி, நம்ம மட்டும் பலமாக இருந்தால் முயற்சியும் நல்லா இருக்கும்ல. அப்படி அமைப்பில் அந்த 3ஆம் முயற்சியும் சிறப்பாக இருக்கும். அடுத்து மிக முக்கியமாக சனி எங்கேயுமே இருக்கக்கூடாதுங்க. அதிர்ஷ்ட ஸ்தானத்துலாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதாவது 5, 9, 7 எங்கேயுமே இருக்கக்கூடாதுங்கிறது ஒன்று. ஆனால் மிக முக்கியமாக 5ஆம் இடத்துல இருக்கவே கூடாது. அதிர்ஷ்டத்தை குறைக்கும். அது இப்போ தனிச்ச சனியாக இருக்கும்போது ரொம்ப குறைச்சிச்சு. இப்போ உச்சகுரு பார்வை இருக்கும்போது அதிர்ஷ்டத்தை கெடுக்காது, அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுக்காது. அது குருவோட வேலை. அதிர்ஷ்டத்தை கெடுக்காதுன்னு சொல்லிடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு அர்த்தம். இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டம் நிரம்பிய வாரமாக இருக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பு செய்தியாக உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார். வெளிநாட்டு தொடர்புகள் நீங்க இப்ப செய்யலாங்க. உங்க ஜாதகத்தின் தசா புத்திகளுக்கு தகுந்தவாறு 8ஆம் இடத்திலிருந்து குரு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 8, 12 பரதேச வாசம், இருக்கிற இடத்த விட்டு கண்டிப்பா போறது. அது ஊர் வேறு பக்கத்துல உள்ள ஊருக்கு மாறுறீங்களா, நகரத்துக்கு மாறுறீங்களா, மாநிலத்துக்கு மாறுறீங்களா, வெளிநாட்டுக்கு போறீங்களா, சிறந்த அமைப்புல வெகு சுபத்துவமா இருக்கக்கூடிய அமெரிக்க நாடுகளுக்கு போறீங்களா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தை வச்சு சொல்லணும். அதுக்கு போகுங்கிற அமைப்பு உறுதியா சொல்லிடலாம். அது சம்பந்தமான தசாபதி நடப்பவர்களுக்கு மட்டும். இப்ப 8ஆம் இடத்துல வரும் பொழுது தனுசு ராசியில பலவீனமானவர் நிறைய இருப்போம், பலமானவர் இருப்போம். பலவீனமானவர் கூட சிறப்பாக வரக்கூடிய அமைப்பு ஒரு வருஷம் இருக்கு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த வாரம் தானே அப்படிங்கிற அமைப்புல வரும். இப்ப வார தொடக்கத்திலே 12ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமியானது குரு பார்வை. இந்த வெளிநாடு போற அமைப்பு சொல்லணும்ல, அதுக்கு வார ஆரம்பமே தொடக்கமா இருக்கும். அதுக்குடைய சிந்தனைகள் உங்களுக்கு வரும். சிந்தனை, செயலாக்கம், வெற்றி 3 பிரிவா பிரிச்சுக்குங்க. ஒரே வாரத்தில் எல்லாம் நடக்காது. ஏற்கனவே முயற்சி செஞ்சிருந்தா உங்கள் தசாபத்தி அந்தரங்கள் குறிப்பிடும் பொழுது 1ஆம் தேதி நீங்க கிளம்பலாம். அப்படி அமைப்புல இருக்கும். அது உங்களுடைய ஜாதக அமைப்பு. யார் ஜாதகத்தை நான் பார்க்கல, ஆனாலும் ஜாதகத்தின் தரத்தை நான் மனசுல வச்சு பேசுறேன். அப்புறம் ராசியில சந்திரன் இருக்காரு, எய்தாப்புல சுக்கிரன் புதன் இருக்கு. நீங்க பலமாவீங்க. கூட்டு தொழில் சிறக்கும். நண்பர்கள் நேசம். ஒரு நண்பன்கிட்ட உதவி கேட்டிருந்தேன், அவர் தள்ளிக்கிட்டே போறாரு. இந்த வட்டம் அவரே வருவார். எதிர்பாராத அமைப்பு எல்லாம் வரும். அடுத்து 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானத்துல ஒளிச்சந்திரன், ஒளி குறையாத சந்திரன். அம்மா பௌர்ணமி விட்டு ஒளி போனாலும் இன்னும் குறையில ஒளி. உச்சகுரு பார்வை, கொடுத்த பாக்கியல் வசூலாகும் வியாபாரிகளுக்கு. பேசல பிழைக்கக்கூடியவர்கள், ரெஃப் இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரெஃப்ல எல்லாருமே பணக்காரர் சொல்ல முடியாது. அன்றாடம் சிறிய வருமானம் உங்க ஜாதகத்தக்க நடக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், இப்படின்னு நம்ம சொல்லிடலாம். கண் பார்வை தெளிவாகும். கண்ணில் ஃபால்ட் உள்ளவர்களுக்கு நிவர்த்தி ஆகும். இப்படிதான் சொல்லணும். அடுத்த வார கடைசியில் 3ஆம் இடத்துல வருவார். முயற்சி பலிக்கும்னு நம்ம சொல்லிடலாம். திருமண அமைப்புகள் எல்லாமே பேச்சு, செயல், வெற்றி இப்படி வரும். இந்த மாதிரி அமைப்புல அப்போ 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நிச்சயம் வெளிநாடு அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. அதன் தொடக்கமாக இந்த வாரம் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிடலாங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? ஜூன் 1 இருந்து 7ஆம் தேதி வரைங்க கிரக பாவ சுபத்துவ அமைப்புப்படி பலன்கள் இருக்கு. இப்ப குரு பலவீனமானவர்கள் கூட நீங்க விழித்து எழ போகிறீங்க. ஏன்னா ராசிக்கு 7ல் வராது குரு, உச்ச குரு உங்க ராசியை பார்ப்பார். பொதுவாக இதுலேயே நீங்க பலமாவீங்கன்னு சொல்லிடலாம். திருமணம் உறுதியாக நடக்கும்னு சொல்லிடலாம். அதுக்கான தொடக்கம் இந்த வாரம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. உச்ச குரு வந்த உடனே செயலாக்கம் பண்ணாது, சிறிது காலம் ஆகணும் ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு. அது ஒரு விதி. இப்போ வார தொடக்கம் 11ஆம் இடத்துக்கு வருதுங்க. லாபங்கள் கிடைக்கும். பௌர்ணமி சந்திர வேற, உச்சகுரு பார்வையில். அப்போ தொழிலில் சிறு தொழில் கூட மகராசியில் கோடீஸ்வரர் உண்டு, மகராசியில் அன்றாடம் பிழைக்கிற உண்டு. மறுக்க முடியுமா? அப்போ அன்றாடம் பிழைக்கக்கூடிய நபர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். போடுற முதல் வீணாகாது, அப்படி எடுத்துக்கிடுவோம். மூத்த சோறு அனுகூலங்கள், அவருக்கு நன்மை, அவரால் உங்களுக்கு நன்மை எடுத்துக்கலாம். வெற்றி தரும். எல்லாருக்கும் வழக்கு வர்றதில்லை, எல்லாருக்கும் வம்பு வர்றதில்லை, நோய் வர்றதில்லை.
அதில் கூட வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அற்புத நாளாக இது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் ஒளியாக வந்து பௌர்ணமியை விட்டு விலகி அப்படி ஒளியாக வந்து சுக்கரனோட பார்வை செலவினங்கள் சந்தோஷ செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். நல்ல தூக்கம் இருக்கும். நம்ம சுகத்துக்காக செலவழிப்பீங்க. இதெல்லாம் உறுதியான அமைப்பு. கிரகங்கள் கண்டிப்பாக அந்த பலனை கொடுத்தே ஆகும். நம்ம விரலுக்கு தக்கன அன்றாடம் பிழைக்கூடிய வந்து 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சந்தோஷமா இருக்க மாட்டார். அவருக்கு தேவையான செய்வார். அதான அடிப்படை ஜாதகம் சொல்றேன். அடிப்படை ஜாதகத்துக்கு மேல அந்த கோல்சாரத்தை வச்சா தான் பலன் வரும். திடீர்னு இந்த குறிப்பயிற்சி நீங்க கோடீஸ்வரர் சொல்றீங்கன்னா அது ஃபேக்கு. அதெல்லாம் வரவே வராது. கண்டிப்பா வராது. கோடீஸ்வரம் அமைப்பு உங்களுக்கு இருந்தா தான் இது கை கொடுக்கும் அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ராசியை பார்ப்பாரு. 4, 5, 6 தேதியில ராசியை பார்ப்பாரு. அப்ப ராசியை பார்க்கக்கூடிய காலம் இந்த வாரமே நல்லா இருக்காங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாளில் மிகவும் நன்றாக இருப்பீர்கள் சொல்லிடலாம். வார கடைசி 2ஆம் இடம் வருமானத்துக்கான தொடக்கம், திருமணத்துக்கான தொடக்கம், சந்தோஷத்துக்கான தொடக்கம் எல்லாமே நல்லா இருக்கும். சனி 3ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ ஒரே குடும்பத்துல மகரத்துல அண்ணனும் தம்பி இருந்தீங்கன்னா அண்ணனுக்கு தம்பினால நல்ல அமைப்பும், தம்பிக்கு அண்ணனால நல்ல அமைப்பும் கண்டிப்பா இருக்கும். உங்க முயற்சியை சனி எங்க இருக்க கெட்டது அதோடைய பலனை கண்டிப்பா குறைக்கும். 3ஆம் இடத்துல முயற்சியை பூரா தடுத்துச்சு. குரு பார்க்கும் பொழுது அந்த பலவீனங்கள் அகலும். சனிலாம் கொடுக்க மாட்டாரு. சனி கொடுக்கணும்னா மிகுந்த சுபத்துவம் இருக்கணும். ராசிக்கும் நல்ல அமைப்புல இருக்கணும். அவர் யாருக்குமே நன்மை செய்ய மாட்டாரு. வீம்பா அவரை பிடிச்சி உட்கார வச்சு நன்மை செய்ய வைக்கணும் அப்படின்னு உணர்ந்துக்கிறீங்க. சனியுடைய குணம் அதுதான். அப்ப இந்த வாரம் நீங்கள் அதாவது மகர ராசி அன்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அதுக்கான தொடக்கம் இந்த வாரம். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்மச்சனி முடிஞ்சாலும் ராகு வந்து உட்கார்ந்து அந்த கெடுபலோட தொடர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்புல செப்டம்பர் வரை இருப்பாரு. இது ஒரு பொதுவான கணக்கு. இப்ப குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பு. 6ஆம் இடம் என்ன? கடனை தூண்டும். அப்படின்னா இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு கடன் வாங்கவே அர்த்தம். நோய் உண்டாகி கட்டுக்குள்ள இருந்தோம்னா பொறுத்துக்கிட்டு இருப்போம். எல்லாம் மீறி போனா ஆஸ்பத்திரி போவோம்ல. அப்ப நோயை வளர்த்து ஒரு விடிவு ஏற்படுத்தும். பகை ஏற்பட்டு விமோசனமாகும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்ப வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமையும். நிச்சயம் வேலை வேலை சத்தே உங்க ஜாதகத்துல இல்லை. அடிப்படை பலம் தான் சொல்றேன். அடிப்படையில் பலம் இருக்கிறவங்க இந்த கோச்சார பலம் பார்க்கவே தேவையில்லை. பார்க்கவும் மாட்டீங்க. அவசியம் இல்லை. இப்ப நான் வீடியோ போடுறேன், எல்லாரும் பாக்குறாங்களா? ஏன் பார்க்க மாட்டாங்க? அது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தவங்க தான் பார்ப்பாங்க. 90% பேர் பார்ப்பாங்க கண்டிப்பா. அதுல ஒரு 50% கண்டிப்பா மிக கண்டிப்பா பார்ப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப 6ஆம் இடத்துல உச்சக்குரு வந்தது வேலை அமைப்பை தூண்டும் அப்படின்னு 1 வருஷத்துக்கு. இந்த வாரம் அதுக்குள்ளதான் அடக்கம். அதை தெரிஞ்சுக்கிறணும். சந்திரனுடைய நிகழ்வு வார தொடக்கம் 10ஆம் இடத்துல அமையுது. வேலை தொழிலில் மந்தமா இருக்கக்கூடியவர்கள் உச்சகுரு பார்வையினால ஒரு சின்ன பின்னடைவுக்கு பிறகு வீரியமாக தொழிலமைப்பு வரும் அப்படின்னு சொல்லிடலாம். வர ஆரம்பம் 2, 3, 4 தேதியில இதுல வந்து கும்பத்துக்கு பாருங்க 10, 11, 12 தொழில், லாபம், செலவு தொடர்ச்சியா வருது. 3மே ஒளிதான். அப்ப வருமானம் நல்லா வந்து லாபங்கள் பெருகி சரியா வம்பு வழக்கு தீர்ந்து சுபவரையும் நடக்க போது நடத்தும் இந்த வாரம். உங்க தசாபத்தின் அமைப்புப்படி. எதுக்கு சொல்றோம்னா எந்த ஜாதகத்தையும் பார்க்கல, ஆனா ஜாதகத்தின் தரத்தை பிரிக்கிறோம். நம்ம பார்க்கறோம்ல. கும்பராசி எல்லாரும் கூட சொல்லலாம். கும்பராசி அன்றாடம் பிழைக்கிறவன், அன்றாடம் பிழைக்கவும் சர்க்கிள் வர்றவங்க எத்தனை பேர் இருக்கும்ல. அப்ப அவர்களுக்கு சொல்லி ஆகணும்ல. அதுதான் கோச்சாரம். கும்பராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்துல 1ஆம் தேதி சந்திரனும் 2, 3 தேதிகளில் வந்து லாபங்கள் பெறுகிறது, வழக்கு தீர்றது, வம்பு தீர்றது எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பும். ஏன்னா இங்க சந்திரன் ஒளியா இருந்து சுக்கிரனுடைய பார்வை வாங்க உச்சகுரு வீட வேற ஆகுது. அடுத்து 12ஆம் இடத்துல உச்சகுரு பார்வை செலவு நிச்சயமாகும். சுப செலவு கண்டிப்பா காத்திருக்கும். வயசுக்கு தெரிந்தவாறு அந்த செலவை செய்யக்கூடிய பிராப்தமும் எல்லாருக்கும் வராது. செலவு பணம் இருக்கும். செலவு பண்றதுக்கு இந்த வாய்ப்பு வராம போவதான் கிரகம். சரியா? கண்டிப்பா செலவினங்கள் கண்டிப்பா இருக்கும். சனி சொல்லணும்ல. 2ஆம் இடத்துல சனி கடுமையா இருந்துச்சு. யோகமான ஜாதகர்களுக்கு கூட 90% அன்றாடம் பிழைக்கக்கூடிய ஜாதகங்கள்லையும் உள்பிரிவா உங்களுக்கு வருமான சிறப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாதகத்துல இந்த சனி வரும் பொழுது உங்களுக்கு உழைக்க ரெடி, லாபம் இல்லை, வருமானம் இல்லைங்கிற அமைப்புலாம் தீரும் இனிமே 1 வருஷ காலம். அப்ப வேலை தொழில் அமைப்புல ஒரு சிறப்பான எதிர்காலம் கண்டிப்பா 1 வருஷத்துல இருக்கு. அதுக்கு முன்னோடியா இந்த வாரத்தை கண்டிப்பா சொல்லலாம். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி
மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமே காத்திருக்குன்னு சொல்லிடலாங்க. குரு பயிற்சியில் 5ஆம் இடத்தில் குரு உச்சமாகி ராசியை பார்ப்பது மிகச்சிறப்பான அமைப்பு. நோய் நொடி கண்டிப்பா இருந்து சொல்லிடலாமே. ஜென்மச்சனி இல்லைன்னா நோய் நொடிகள் உறுதி இல்லாம சில பேருக்கு தான் சொல்லிடலாம். ஜென்மச்சனி இருக்கும் பொழுது கண்டிப்பா 90% பேர்ல ஒரு 70% ஆரோக்கிய குறைவோட இருப்பீங்கன்னு உறுதியா சொல்லலாம். கண்ணை மூடி சொல்ற விஷயம் இது. இந்த விஷயம் கண்ணை மூடி நான் கண்ணை மூடி படிக்கிறது இல்லை, உறுதியா சொல்லலாம்னு அர்த்தம். சரியா? இது ஒரு நல்ல தொடக்கம். இந்த வாரம் பாக்கியஸ்தானத்துல சந்திரன் ஒளியாக, நீசம் விடக்கூடாது, ஒளியாக வராது, உச்ச ஒரு பார்வையில. அப்ப நீங்க இதுவரைக்கும் உழைத்ததற்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கும்போது உழைப்பை பூரா செயல்படுத்தி அனுபவத்தை கொடுத்து ஒரு யோகத்தை பாக்கியத்தை கொடுக்க தலைப்பட்ட 1ஆம் தேதி ஜூன் 1. நமக்கு நாம பாக்கியம், எல்லாமே பாக்கியம் தானே, பாக்கியத்துக்குள்ள அடக்கம். அதனாலதான் ஒரு ஜாதகத்துல 1, 5, 9 சிறப்பான பாவங்களாக சொல்லப்படுகிறது. அதிர்ஷ்ட ஸ்தானங்கள், அதிர்ஷ்டத்தின் தொடக்கம் மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா வயசுக்கு தகுந்தவாறு எல்லாருக்கும் சொல்லிடலாம், 90% பேருக்கு. அடுத்து 10ஆம் இடத்துக்கு இப்ப கும்பத்துக்கு சொன்ன மாதிரி 9, 10, 11 கும்பத்துக்கு கூட 10, 11, 12 வரும். இது 9, 10, 11 யோகம், தொழில் யோகம், லாபம். அப்ப சிறிது சேமிக்கலாம் அந்த வாரம் நீங்கன்னு உறுதியா சொல்லிடலாம். 1ஆம் தேதி 9ஆம் இடத்திலும் 2, 3 தேதிகளில் 10ஆம் இடத்துல சுக்கிரனுடைய பார்வையில். அப்போ மனைவி யோகத்தில் தொழில் ஓடுவது, மனைவியுடைய ஒரு சிறு உதவிகளோடு தடைப்பட்ட தொழில் நல்லபடியா வர்றது, நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சிறப்பாகிறது, எல்லாமே நடக்கும். அதுக்கடுத்து உச்ச குரு பார்வையில சந்திரன் பௌர்ணமியை விட்டு நீங்கினாலும் ஒளிக்குறையாத அமைப்புல 11 இருக்கிற லாபங்கள், பொருள் வாங்கி தான் போடுறேன் சின்ன அளவுல, காசு பார்த்தா சேர மாட்டேதுன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா இனிமே சேரும். ஒரு நிமிஷத்துல கிரகங்கள் மாற்றும், கிரகங்களுடைய சுழற்சிகள். 9 கிரகங்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒளிக்கலப்புகள் செய்து சம்பவங்களை நிகழ்த்துகின்றன அப்படிங்கிறது உண்மை. 11ஆம் இடத்துல இந்த உச்சகுரு பார்வை இருக்கிறதுனால பொதுவாக லாப அமைப்பு இல்லாத சிறு தொழில் வியாபாரிகள் கூட லாபம் பெறுவீங்கன்னு சொல்லிடலாம். வார கடைசியில் 12ஆம் இடத்துல இது வரைக்கும் ராக யாருக்கும் கோட் பண்ணல, மீனத்துக்கு சொல்றேன். 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு. வர்றது பூரா ஓட்டச்சட்டியில தண்ணி பிடிச்ச தினமும் ஒளி போய்கிட்டே இருக்கு, நிக்க மாட்டேது காசு அப்படின்னு சொல்றவங்களுக்கு குருப்பார்வை இருக்கு, மிதனத்துல இருந்து இருக்கு. இருந்தாலும் ராகுன்னு கடமை மிதனத்தில் உள்ள குருவுடைய ஒளித்தன்மை கட்டுப்படுத்தாது, சுபத்துவ பாவத்துவம். இப்ப ராசியில அந்த 12ஆம் செலவு இருக்கும், ஆனா வரவு நல்லா இருந்து, இப்ப 50 ரூபா இருந்து 50 ரூபா செலவுனா நமக்கு மன வருத்தம். 1000 ரூபாய் இருக்கு, ஒரு 100 ரூபாய் செலவு பிரச்சனை மிச்சம் இருக்குல்ல, அந்த நிலைமை வரும் உங்களுக்கு. இப்ப ஜென்மத்தில் உள்ள சனி உபத்திரவத்தை கொடுத்தார், மன வாழ்க்கையிலையும் திருமண வாழ்க்கையிலையும் பின்னடைவை ஏற்படுத்தினார், மனைவிக்கு நோயை கொடுத்தார், உங்களை அப்படியே முடக்கி வச்சிருந்தார். உண்மை, வயசுக்கு தக்கன. இப்ப அந்த சனியை குரு பார்க்கும்போது ஜென்மச்சனி நீங்குகிறது, நீங்க உற்சாகமா இருப்பீங்க 1 வருஷ காலம். அதுக்குள்ள உங்க தசாபதி வரும் பொழுது உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி விடுறோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிடலாம். மீனத்துக்கு ஒரு முயற்சிக்கான தொடக்கம்னு சொல்லிடலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான வாரப்பலன்களை தெளிவாக சொன்னேன். கிரகபாவ சுபத்துவ அமைப்புப்படி பாருங்க, இது வழிகாட்டியாக இருக்கும். நேரடியாக ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்க்க என்னுடைய நம்பர் அதில் வருது. வெளியூர்காரவங்க அங்கே இருக்க எப்படி பார்க்கறது நினைக்க வேணாம். வெளியூர்காரவங்களுக்கு ஆன்லைனில் சிறப்பாக பற்றி சொல்லலாம், நேர வர்றதை காட்டிலும் சிறப்பாக சொல்லுவேன். அடுத்து ஜாதகம் எழுதி கொரியர்கள் அனுப்புவேன். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நம்ம திருமண பொறுத்த சிறப்பாக பார்க்கப்படும். திருமணம் நடக்கும், திருமண வாழ்வு எப்படி இருக்குங்கிற அமைப்பில் உங்களுக்கு சொல்லுவேன். குடும்ப ஜாதகங்களை பார்த்தா குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கிடலாம். அடுத்த வாரத்தில் உங்களுக்கு பலன் சொல்ல கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கேன். தொடர்ச்சியாக சொல்லுவேன். தனிப்பட்ட விசேஷமான பதிவுகளும் எதிர்காலத்தில் தரப்போறேன். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.